இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. நண்பா, நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம், எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஃபோன் அடிக்கடி ஹேங்கிங் ப்ராப்ளம் இருக்கா, ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது. ஸோ அதுக்கு ஒரு பிரத்யேக அப்ளிகேஷன். ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பயன்படுத்துறது மூலிமா நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஹேங்கிங் ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ என் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் ஃபோனில் ஏற்பட்டிருக்கும். அதாங்க ஹேங்கிங் ப்ராப்ளம். எதனால் ஏற்படுது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் போகலாம். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நம்ம தவிர்க்கிறது, எப்படி சால்வ் பண்ணுறது, அதுக்கு ஒரு பிரத்யேக அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷனை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ஹேங்கிங் ப்ராப்ளம் பல வழிகளில் நம்ம வந்து பாதிக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் பார்த்திங்கன்னா, நம்ம அதிகப்படியான ஃபைல்ஸை வந்து நம்ம பயன்படுத்தியிருப்போம். ஸோ இது இல்லாமல் நம்ம நிறைய ஃபைல்ஸை வந்து நம்ம டெலிட் பண்ணியிருப்போம். அந்த ஃபைல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் நினச்சிருப்பீங்க அந்த ஃபைல்ஸ்லாம் கம்ப்ளீட்லி நம்ம ஃபோனில் இருந்து மறைஞ்சிடுச்சுன்னு. கண்டிப்பாக இல்லவே இல்லைங்க. ஸோ ஏதாவது ஒரு பகுதியில் வந்து அந்த ஃபைல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு சேவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால உங்கள் ஃபோன் ஹேங் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதை தொடச்சி தள்ளுறதுக்கு ஒரு பிரத்யேக அப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா உங்களால் அந்த ஹேங்கிங்கில் இருந்து தப்பிச்சிக்க முடியும். ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா, நம்ம ஃபோனை ஹேங்கிங்கில் இருந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, அதுக்கு ஒரு பிரத்யேக அப்ளிகேஷன் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அது பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் ஃபைல்ஸ் ஃபிக்ஸர். ஸோ இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்கிற இமேஜில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இமேஜில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இமேஜ், அதோட உள்ள அமைப்பு இப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரீட் மோரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரீட் மோரில் டூப்ளிகேட் ஃபைல் ஃபிக்ஸர், ஃபைண்டர், ரிமூவர், டெலிட் அது எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட், இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கிப், லெட்ஸ் கோ, இப்போ பார்த்தீங்கன்னா லெட்ஸ் ஸ்டார்டட் எல்லாத்தையும் நம்ம கொடுத்து எஸ்கேப் பண்ணிவிடுவோம். காட் இட். ஆடியோ, வீடியோ, பிக்சர், டாக்குமெண்ட், டூப்ளிகேட் ஸ்கேன், டூப்ளிகேட் கான்டாக்ட், இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாக டூப்ளிகேட் ஸ்கேன் இருக்குது. ஸோ நம்ம அப்புறம் பார்க்கலாம். இதில் டாப் லெஃப்ட்டில் 3 லைனில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்குது, அதை நம்ம டேப் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இக்னோர் லிஸ்ட், ஸ்கேன் ஃபில்டர், லாங்குவேஜ் இருக்குது. எத்தனை லாங்குவேஜ் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கலாம். வந்து நிறைய லாங்குவேஜ் இருக்குது, ஆனால் தமிழ் மொழி மிஸ்ஸாக இருக்குது. டுட்டோரியல் இருக்குது, லாக்ஸ் இருக்குது. ஸோ இது மட்டும் தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபுல் டூப்ளிகேட் ஸ்கேன். ஒரு சில விஷயங்களுக்காக நீங்கள் வந்து அலோவ் கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட் ஃபைல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் மட்டும் டூப்ளிகேட் ஃபைல்ஸ் இருக்குது. நம்ம அதை நம்ம இது பண்ணலாம். குரூப் 1ல் இதை மாதிரி நிறைய ஒவ்வொரு இதுலேயும் சிமிலர் ஃபைல்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம டெலிட் பண்ணக்கூடிய ஒரு வசதியை அப்ளிகேஷன் ஏற்படுத்தி கொடுக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பேக்கப் ஒன்று ஆப்ஷன் இருக்குது. இதனால் என்ன ஒரு பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு ஃபைலையும் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பேக்கப் பண்ணக்கூடிய ஒரு வசதியும் இந்த அப்ளிகேஷனில் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெலிட் நவ் அப்படின்னு கொடுத்து ஒரு 22 ஃபைல் இதில் நாங்கள் டிஸ்பிளே ஆகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் இருக்குது, ஆடியோ இருக்குது, வீடியோ இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபைலும் 2 இருக்குது. ஸோ வந்து நம்ம டெலிட் பண்ணலாம். டெலிட் பார்த்தீங்கன்னா கிராண்ட் பெர்மிஷன் இருக்குது, அதை நம்ம டேப் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா உங்கள் SD கார்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அதை டெலிட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறத நம்ம டெலிட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு வசதியை இந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. பொறுத்தளவுக்கு இது ஒரு அருமையான அப்ளிகேஷன். உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய டூப்ளிகேட் ஃபைல்ஸை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனை வந்து ஹேங்கிங்லேருந்து எஸ்கேப் ஆகலாம். நண்பர்களே, இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ஃபோனில் ஏற்படக்கூடிய இந்த ஹேங்கிங் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமா உங்களுக்கு ஒரு சில பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது எப்படியே ஷேர் பண்ணுங்கள், அது எப்படியே லைக் பண்ணுங்கள்.